தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்பம் துன்பம், சுகம் துக்கம், வெயில் மழை, பகல் இரவு, உறக்கம் விழிப்பு, கனவு நினைவு, இப்படி எல்லா உணர்வுகளும் பொருள்களும் ஒன்று வந்தால் ஒன்று விலகி இருக்கும். அதுபோல நீ தேகத்தில் இருந்தால் பிரம்மம் விலகிவிடும், பிரம்மத்தில் இருந்தால் தேகம் விலகிவிடும். விலகித்தான் இருக்கும், ஒளிந்து போகாது. கடவுள் கடந்து என்றால் உன் தேகத்தை கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நீ கடவுளை அறையலாம். இதுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுக்காங்க. கடவுள்னா உள்ளே கடந்துட்டே போ என்னென்னமோ சொல்கிறாங்க. கடவுள்னா என்னமோ செய்ய அப்படின்ட்டு. ஆனால் இதோட அர்த்தம் என்னென்னா கடந்து செல்ல வேண்டும். உன் தேகத்தை நீ கடக்க வேண்டும். உன் தேகத்தை நீ கடந்தால் ஒழிய இறைவனை அடைய முடியாது. உள்ளே இறைவனை இருக்கிறான் என்று ஏமாந்து விடாதே. உள்ளே அங்கே யாரும் இல்லை, ஒளிதான் இருக்கிறது. இறைவனின் ஒளி மட்டும்தான் உள்ளே உள்ளது, வேறு எதுவும் இல்லை. அதனால் இந்த தேகத்தை நீ கடந்தால் மட்டுமே அந்த ஒளியை நீ பிடிக்க முடியும். இந்த தேகத்தை வைத்துக்கொண்டு நீ பிடிக்க முடியாது. அது சொல்கிறது பாருங்க. சரண கமலாயத்தை அரை நிமிஷ நேரமாட்டில் தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டியாக இருந்து விட்டேனே என்று அருணகிரியார் திருப்புகழில் சொல்கிறார். சரண கமலாயன்னா என்னது? புருவ நெற்றி அரை நிமிஷத்தையாவது தியானம் வைக்காமல் விட்டுட்டானே, அப்படி சட கசட மூட மட்டியாக இருந்துட்டானே அப்படின்ட்டு அருணகிரினார் சொல்கிறார். அரை நிமிஷத்தில் இருந்தால் கூட போதுமே, அவன் என்னை ஆட்கொண்டு விடுவான் அப்படிங்கிறார். அரை நிமிடம் இந்த தேகத்தை மறந்து அந்த பிரம்மத்தில் இருந்தால் போதுங்கிறது அருணகிரினார். நீங்கள் அரை நிமிஷம் எங்கே இருக்கிறீங்க? ஏதாவது சொன்னால் கேட்குறீங்களா? நம்ம எல்லா காலத்திலையும் எல்லோரோடையும் பார்க்க முடியாது. அதனால்தான் புத்தகமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு போகிறேன். பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், கோடியில் ஒருவரே நான் கூறுவதை அறிய முடியும் என்று. இந்த புத்தகத்தில் நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும் என்று தெளிவாக கூறி பிறவி பிணியை அறுத்து சூட்சும தேகத்தை அடைந்து ஒளி பெற்று பிரம்மத்தில் உரைய ஆயத்தமாகுங்கள். நம்மிடம் சில பேர் கேட்டனர், உங்கள் பெயருக்கு பின்னால் பிரம்மயோகி சித்தர் என்று இருக்கிறது, யார் கொடுத்த பட்டம் அது என்று. அது பட்டமல்ல, நாம் இருக்கும் இடத்தை தெரிவிப்பது. 6ஆம் வகுப்பில் படிக்கும்போது 6ஆம் வகுப்பு என்று குறிப்பிடுகிறாய், 7ஆம் வகுப்பு படிக்கும்போது 7ஆம் வகுப்பு என்று குறிப்பிடுகிறாய், இருக்கும் இடத்தை தெரிவிக்கிறாய். அதுபோல் பிரம்மத்தில் லயித்து இருப்பதால் பிரம்மயோகி என்றும், சித்தத்தை சிவன்பால் வைத்ததால் சித்தன் என்றும் இருக்கும் இடத்தை குறிப்பிடுகிறோமே தவிர பட்டத்தை சுமந்து செல்வது அல்ல. நீ சென்னையில் இருந்தால் சென்னையில் இருக்கிறேன் என்று கூறுகிறாய், கோவையில் இருந்தால் கோவையில் இருக்கிறேன் என்று கூறுகிறாய். அதுபோலதான் இதுவும் இருக்கும் இடத்தை தெரிவிப்பதற்குத்தான் இந்த பெயரே தவிர இது ஒன்றும் பட்டயம் அல்ல. வெட்டவெளி தன்னை மெய் என்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கு குதம்பை சுத்தர் சொல்றார். கொரோனா போன்ற எத்தனை வியாதிகள் இனி வந்தாலும் கவலைப்படாதீர்கள். கடலில் 48 நாள் ஒரு மண்டலம் குளித்து வரவும், உணவு கட்டுப்பாடு அவசியம். இவ்விரண்டையும் கடைபிடித்தால் எந்த வியாதியாக இருந்தாலும் போய்விடும். இது திண்ணம். எது உயிர் என்று பாருங்கள். சூட்சும தேகம் அணுப்பிராணமாக நம் சிரசில் முகிலம் என்ற நிலையில் உள்ளது. இதைத்தான் பிரம்மேந்திரம், நெற்றிக்கண், நடுநாடி, பிரம்ம நாடி, சுழுமுனை நாடி என்று பல பெயர்களில் குறிப்பிடுகிறார்கள். காற்றில் கனலால் தனஞ்சயன் வாயு தகிக்கப்பட்டு மேலே எழுந்து அணுப்பிராணமாக உள்ள அணுவை தகிக்கும் போது அது பிரகாசப்பட்டு அங்கு ஒளியாக தோன்றும். நமக்கு முன்னால் கூட தேக அளவில் பிரகாசப்பட்டு தோன்றும். பின் மீண்டும் அது அணுவாக மாறி உச்சென்று விடும். இதுதான் நம் சூட்சும தேகம். இதைத்தான் அனுதினமும் வளர்க்க வேண்டும். காயத்ரி மந்திரத்தின் பொருள் கூட இதைத்தான் குறிக்கிறது. எது கடவுள் என்ற நிலையில் ஒளியாக இருக்கிறதோ அந்த ஒளியை நான் தியானிக்கிறேன் என்று பொருள்பட அந்த பாட்டு அமைந்துள்ளது. ஆலமரத்தின் விதை கடுகு போல்தான் உள்ளது, ஆனால் உள்ளே ஒரு மரமே உள்ளது போல் அணுவாக உள்ள ஒளியினுள் பிரம்மாண்டமான ஒளி தேகம் உள்ளது. ஒரு துளி விந்தில் தானே ஒரு மனித தேகமே உள்ளது. இந்த ஒளியை மனோன்மணி, சிரோன்மணி என்று பல பெயர்களை வைத்து சித்தர்கள் அழைத்தார்கள். அது வெள்ளி போலவும் பொன்னாகவும் ஒளிரும். அதையே அவ்வை குறையில் அவ்வை கூறுகிறாள். பாருங்கள், அவ்வை குறள் 1:32. வெள்ளி பொன் மேனிய தொக்கும் வினையுடைய உள்ளுடம்பின் ஆய ஒளி. உள்ளுடம்புன்னு சொல்கிறா பார்த்தீங்களா? இந்த உடம்பு போக உள்ளுடம்புன்னு ஒன்று சொல்கிறா பாருங்க. அப்போ 2 உடம்பு இருக்குதா? அவளே சொல்கிறா பாருங்க ஔவையார். திருவள்ளுவர் இதை என்ன சொல்கிறாரு? செம்பொருள் அறிவு என குறிப்பிடுகிறார். இதை அடைவதுதான் ஞானம் அடைதல் என்ற நிலை. இதைத்தான் சூட்சும தேகம் அடைதல் என்று குறிப்பிடுகிறோம். வள்ளலார் இதை ஜோதி என்று குறிப்பிடுகிறார். நான் என்ற அகங்காரத்தோடு இதை தேடினால் கிடைக்காது.
நான் என்ற இந்த உடலை கடந்து வந்தால் இந்த நிலையை உடனே அடையலாம். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. நம்மை பார்க்க வரும் நபர்கள் எல்லாம் எம்மை அளந்து பார்க்கவே வருகிறார்கள். ஞானம் வேண்டி வருவோர் சிலரே, மற்றவர்கள் எல்லாம் அளந்து பார்க்கத்தான் வருகிறார்கள். அவர் உணவு உண்ணுவாரா, சிறுநீர் கழிப்பாரா, மலம் கலப்பாரா, சுவாசம் செய்கிறாரா என்று இப்படித்தான் ஜோதியாய் இறைவனை தோன்றும் போது அடிமுடியை பிரம்மனும் விஷ்ணனும் அளந்து பார்த்தார்கள். என்னாச்சு? பிரம்மத்தை யாரும் அழைக்க முடியாது. அது தொடக்க முடிவில்லாது. வீணாக ஆராயாமல் ஞானம் அடைய குருவை பணிந்து நில்லுங்கள். தோலை நிமிர்த்துவது அரசனுக்கு அழகு, குருவை பணிவது மனம் ஆணவனுக்கு அழகு. மருத்தின் பெயரை கூறுவதால் பிணி அகலாது. மருந்தை உட்கொண்டால் தான் பிணி அகலும். அதுபோல் இறைவன் பெயரை கூறிக்கொண்டு இப்படி சுற்றிட்டு இருந்தால் ஒன்றும் உங்களுக்கு ஆகாது. இறைவனோடு இணைந்தால்தான் அவன் நிலையை அடைய முடியும். உதடுகள் ராமா ராமா என்று கூறுவதால் பயனில்லை. மனதிலிருந்து ராமா ராமா என்று வர வேண்டும். உதடு ராமா ராமா என்று கூறினால் அக்கம் பக்கம் என்ன நடக்கிறது என்று மனம் கவனிக்கும். யார் என்ன செய்கிறார்கள் என்று கண் பார்க்கும். மனம் ஒன்றி ராமா ராமா என்று கூறினால் அக்கம் பக்கம் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது, யார் எதை செய்கிறார்கள் என்று தெரியாது. எந்த பொருளும் நமக்கு தெரியாமல் நாம் கூறும் நாமத்திற்கு தான் பலன் உண்டு. இதேபோல் 7 நிலைகள் என்னவென்று பார்ப்போம். கணபதி சக்தி அம்சம் எது? மீனாட்சி. மீனாட்சி மதுரை. இது அன்னமய கோஷம் இல்லை, இது சுழுமுனை நாடி. கணபதி சக்தி அம்சம் சுழுமுனை நாடி. காஞ்சிபுரம் காமாட்சி அன்னமய கோஷம் மண் தத்துவம். திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி மனோமய கோஷம் நீர் தத்துவம். திருவண்ணாமலை உண்ணாமலையம்மன் பிராணமய கோஷம் நெருப்பு தத்துவம். காளஹஸ்தி ஞான பிரசாம்பிகை விஞ்ஞானமய கோஷம், இது காட்டு தத்துவம். சிதம்பரம் சிவகாமி அம்மை ஆனந்தமய கோஷம், இது ஆகாய தத்துவம். காசி விசாலாட்சி சகசரம் முக்தி தலம், இது பிரம்மம். திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்றால் நம் முன் இருக்கும் ஜோதியை கண்டால் முக்தி. நம்முள் இருக்கும் ஜோதியை காண வேண்டும். சூட்சும சரீரம், சூட்சும சரீரத்தை காணுவதுதான் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்று கூறுவது. காசியில் இறந்தால் முக்தி என்றால் உயிர் ஜீவனை சகசரத்தில் இறக்க வைப்பது முக்தி. அங்கு பிரம்ம நிலையில் இருப்பதற்கு பெயர் தான் இறப்பு. சிதம்பர ரகசியம் என்றால் சிதம்பரம் ஆகாயம் வெற்றியிடம், அதுதான் பிரம்மம். அதில் மனதை கரைத்தால் நடராஜர் நடனத்தை சிரசில் காணலாம். வணக்கம்.